ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் 12வது அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10ஆம் அதிகாரத்தின் நோக்கம், ஜலப்பிரளயத்துக்கு பின் உலகின் எல்லா தேசங்களிலும் உள்ள மக்கள் எவ்வாறு நோவாவிடமிருந்தும் அவனுடைய குமாரரிடத்திலிருந்தும் தோன்றினார்கள் என்பதை காட்டுவதாகும். இங்கே 10வது அதிகாரத்திலே யாப்பேத்தியர், அதாவது யாப்பேத்தின் குமாரர்கள், இங்கே 2வது வசனம் முதல் 5வது வசனம் வரை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்கள் பட்டியலுள்ள யாப்பேத்தின் குமாரர்கள் வடக்கே சென்று கருங்கடல், காஸ்பியன் கடல் ஆகியவற்றின் கரையோர பகுதிகளில் குடியேறினார்கள். இவர்களே மேதியர்கள், கிரேக்கர்கள் மற்றும் ஐரோப்பா, ஆசியா தேசங்களில் உள்ள காக்கேசிய இனத்தவர்கள். தொடர்ந்து 6ஆம் வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும் காமின் குமாரர்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் அரேபியாவின் தெற்கு பகுதி, எகிப்தின் தெற்கு பகுதி, மத்தியதரை கடலின் கிழக்கு பகுதி, ஆப்பிரிக்காவின் வடக்கு கரையோர பகுதி ஆகியவற்றில் குடியேறினார்கள். கானானின் சந்ததியார் என்று சொல்லி இவர்கள் குடியேறிய பகுதிக்கு கானான் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. இப்பகுதியே பின்னர் யூத மக்களுக்கு குடியிருக்கும் இடமாக மாறியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 21ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் சேமுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் அரேபியாவிலும் மத்திய கிழக்கு பள்ளத்தாக்கிலும் குடியேறினார்கள். அவர்கள் யூதர்கள், அஸ்ரியர்கள், சீரியர்கள், எலாமேத்தியர் ஆகியோர் அடங்குவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் இந்த சேமுவின் சந்ததியைத்தான் தேர்ந்தெடுத்து அந்த சந்ததியில்தான் மெஸ்ஸியா தோன்றுகிறதை நாம் லூக்கா 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவர்கள் சேமியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த சேமுக்குடைய குமாரர் தொடர்ந்து அதே சந்தியில் தான் ஆபிரகாம் வருகிறார். அங்கே சேமுடைய குமாரர்கள் 24வது வசனத்திலே அர்ப்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேர் தான் எபிரேய ஹெப்ரு என்ற வார்த்தைக்கு அந்த ஏபேரிலிருந்து தான் வருகிறது. அவர்கள் எபிரேய மொழியை பேசினார்கள். ஆபிரகாம் எபிரேயனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அவர்கள் அப்படியாக ஆண்டவராகிய தேவன் இந்த சந்ததியை தேர்ந்தெடுத்தார். 11வது அதிகாரத்திலே இங்கே பாபேல் கோபுரம் கட்டப்படுகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். நமக்கு ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்டுவோம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி ஜனங்கள் தங்களது பெருமைக்கு அங்கே ஒரு கோபுரம் கட்டுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பெருமையுள்ளவனுக்கு தேவாலயத்தை எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் தாழ்மையை விரும்புகிறார். தாழ்மையுள்ளவனுக்கு கிருபையை கொடுக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளாக இருக்கிறேன், இனம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிற கர்த்தர். நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே ஜனங்கள் பெருமையோடு இருந்ததினால் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு ஒரு பாசை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இறங்கி வந்து தண்டனை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பலவிதமான பாஷைகளாக மாறிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து 10வது வசனம் முதல் சேம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் உள்ள வம்ச வரலாறு கொடுக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைக்கிறதை 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அழைக்கும் பொழுது உடனடியாக கீழ்ப்படிந்து நான் செல்ல வேண்டிய இடம் எது என்று சொல்லி தெரியாவிட்டாலும் விசுவாசத்தோடு புறப்பட்டு சென்றார் என்று சொல்லி எபிரேயர்
11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிதலே உத்தமம். கர்த்தர் எந்த வார்த்தை சொன்னாலும் உடனடியாக கர்த்தருடைய பிள்ளைகள் உடனடியாக அது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன என்று சொன்னால் கீழ்ப்படிதல் மாத்திரமே. கீழ்ப்படிதலே மேன்மைக்கு முதல் படியாக இருக்கிறது. கீழ்ப்படியாமை அது மிகுந்த பெரிய பாவத்திற்குள்ளாய் கொண்டு செல்விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். நான் கீழ்ப்படிதலோடு ஆண்டோட வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். அங்கே பஞ்சத்தின் நிமித்தம் ஆபிரகாம் ஒருவேளை எகிப்துக்கு சென்றாலும் ஆண்டவராகிய தேவன் பார்வோன் கைகளிலிருந்து மனைவியை காப்பாற்றுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றுவார், வழிநடத்துவார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.